ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் பெருக கடவுது என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திருச்சி சபையாருடைய அன்பு வாழ்த்துக்களையும் நாங்கள் கடந்து செல்லக்கூடிய சகல பட்டணங்களிலும் உள்ள உங்களுடன் சகோதர சகோதரிகளுடைய அன்பு மற்றும் வாழ்த்துதலையும் இந்த வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு தேவனுடைய மேலான வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கும் உங்களுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கும் தேவன் எனக்கு பாராட்டின கிருபைக்காக மீண்டுமாக தேவனுக்கு அவருடைய குமாரன் மூலியமாக நாம் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த ஒரு நேரத்திலையும் நாம் தியானிக்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு சகோதர சன்னோனமாக ஒருமித்து நினைவு கூறுதல் என்கின்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை சிறிது நேரம் நாம் தியானிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏப்ரல் 11 நம்முடைய ஆண்டவருடைய மரணத்தின் நினைவு கூறுதலை அனுசரிப்பதற்கு நாம் ஒருமித்து கூடி வரக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் கர்த்தர் இயேசுடைய அந்த அன்பார்ந்த பலி, அந்த ஒரு பலியை நாம் விசுவாசிகள் அடங்கிய ஒரு கூட்டமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த ஒரு நினைவு கூறுதலை அனுசரிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி நாம் அனுசரிக்கும் போது அந்த ஒரு நேரத்தில் முதலாவது தேவனுக்கும் அவருடைய குமாரனுக்கும் நாம் நன்றிகளை ஏறெடுக்கக்கூடியவர்களாக நாம் முதலாவது காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கு வரக்கூடிய ஒரு ஆண்டை குறித்ததான அந்த காலப்பகுதிகளில் அவர்கள் சரியாக ஓடி முடிப்பதற்கு ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகள், அப்போ ஒரு சரீர அங்கங்களாக நாம் ஒன்று சேர்ந்து இந்த நினைவு கூறுதலை நாம் அனுசரிக்கும் போது அது பொதுவாகவே நாம் பெற்ற சில காரியங்களை நமக்கு நினைவூட்டக்கூடியதாக அது காணப்படுகிறது. அப்போ கடந்த காலங்களில் தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய காரியங்களை அது வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம நினச்சி பார்க்கும்போது என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம தேவன்கிட்ட பெற்று இருக்கிறோம். அப்போ கடந்த காலங்களில் தேவனிடத்திலிருந்து நாம் என்னென்ன பெரிய காரியங்களை நம்ம பெற்றிருக்கிறோம் என்பதை கூட நாம் கவனிக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்னும் நம்ம பார்க்கும்போது கடந்த காலத்தில் நம்முடைய விசுவாசத்தின் வேர் அது எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கக்கூடியதாக அது காணப்பட்டிருந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த நினைவு கூறுதல் வரும் பொழுது நாம் தேவனிடத்தில் கிருபையாக ஒரு வருஷத்தை என்ன செய்கிறாங்க, பெற்றுக்கொண்டவர்களாக அல்லது பெற்றுக்கொள்ள போகிறவர்களாக நாம் காணப்பட்டு ஒரு வருடத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தின் வேர் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்னுமாக நாம் பார்க்கும்போது எப்போ நாம் தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணித்தோமோ அல்லது நம்மை உடன்படிக்கை செய்தோமோ அப்பயே நாம் தேவனுக்கு முன்பாக குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் நிற்க பாத்திரவான்களாவதற்கு அல்லது நிற்க எண்ணுவதற்கு தகுதி உள்ளவர்களாக தேவன் நம்மளை பார்க்கிறார். அப்படி குமாரனாக குமாரத்தியாக வளர்ச்சி அடையக்கூடிய அந்த வளர்ச்சியின் நிலையில் நாம் எந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் அப்படின்ற காரியங்களையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இப்படி நாம் ஒரு அருமையான அந்த ஒரு இனிமையான பலி, கர்த்தர் இயேசுடைய அருமையான மற்றும் இனிமையான பலியை நினைவு கூறக்கூடிய அந்த ஒரு காலப்பகுதிகளில் கர்த்தர் இயேசுவை நமக்காக பலி செலுத்துவதற்கு உந்தி தள்ளினால் அது அந்த காரியங்களையும் நாம் நினைவு கூற வேண்டும். அப்போ கர்த்தர் இயேசு இந்த மனுக்குலத்திற்காக தன்னுடைய ஜீவனையே ஒரு அருமையான ஒரு இனிமையான பலியாக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா அதற்கு பின்பு அவரை உந்தி தள்ளின காரியங்கள் அங்கு காணப்படுகிறது. அன்பானவர்கள், அப்போ அந்த காரியங்களை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆதார வசனம் நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 22:19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பாருங்க, இதை என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு அடையாளங்களையும் நமக்கு முன்பாக அவர் எடுத்து காண்பிக்கிறார். அப்படி காண்பிக்கும்போது என்னை நினைவு கூறும்படி அதை செய்யுங்கள் அப்படின்னா கர்த்தர் இயேசுவை நம்ம பொதுவாகவே இந்த நினைவு கூறுதல் காலங்களில் எங்கேருந்து நம்ம நினைப்போம். ஏன்னா அவருடைய லைஃப் நம்ம பார்க்கும்போது மனிதனாக பூமிக்கு வந்த ஒரு லைஃப் இருக்குது, அதற்கு முன்னாடி ஒரு லைஃப் இருக்குது. ஆனால் நம்ம எங்கேருந்து தான் நம்ம நினைவு கூறுவோம்?
யோர்தான்ல இருந்து நம்ம நினைவு கூறுவோம். ஆனால் உண்மையிலே நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா, மனுக்குலத்திற்கான கர்த்தர் இயேசுவுடைய அன்பும் அவருடைய அர்ப்பணிப்பும் இந்த பூமிக்கு வந்த பின்னாடி தான் தொடங்குச்சா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இது எங்கேருந்தே ஆரம்பிச்சிருச்சுங்க. அவர் மனிதனாக இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய மனுக்குலத்திற்கான அவருடைய அன்பும் அவருடைய அர்ப்பணிப்பும் அது தொடங்கிருச்சு அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்போ நம்ம எதையும் நம்ம நினைவு கூறணும். அவருடைய அன்பு, அவருடைய அர்ப்பணிப்பு அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே அது தொடங்கிருச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த மனுக்குலத்தோடு கூட கர்த்தர் இயேசுடைய அந்த ஒரு நினைவுகள் மனிதனாக பூமிக்கு வருவதற்கு முன்பாக அந்த நினைவுகள் அல்லது அந்த அனுபவங்களின் உணர்வுகள் அவருக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம் திருவள்ளுவர் மொழிபெயர்ப்பில் நம்ம வாசிக்கலாம். அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன், மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். என்ன சொல்றாருங்க? அவருடைய பூ உலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். அப்ப மனுக்குலத்திற்கான தேவனுடைய காரியங்கள்ல கர்த்தர் இயேசு இந்த பூமியில மனிதனா வருவதற்கு முன்பாக என்ன செஞ்சாருன்னா, அவர் மகிழ்ந்து செயலாற்றக்கூடியவராக அவர் காணப்பட்டார் அப்படின்னு பார்க்கும். அப்போ அவர் மகிழ்ந்து செயலாற்றுகிறார் அப்படின்னா, மனுக்குலத்தின் மேல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பின் அடிப்படையில தான் அவர் என்ன செய்யறாரு, மனுக்குலத்திற்கான காரியங்கள்ல மகிழ்ந்து செயலாற்றக்கூடியவராக அது காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் இயேசு மனுக்குலத்திற்கென்று செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் மகிழ்ச்சியுடனும் அதே நேரத்தில் அன்புடனும் என்ன செய்கிறாருன்னா எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவராக அவர் காணப்பட்டார் அப்படின்றது கூட நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே. அதனால தான் பரலோகத்தில் பிதாவாகி தேவன் கேட்கும்போது என் காரியமாய் யார் போவார் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் இயேசு என்ன சொன்னாருங்க, தேவனே நான் போக மாட்டேன், இல்லை ஒரு கொஞ்சம் காலம் டைம் கொடுங்க அப்படி ஏதாவது கேட்டாருங்க. எந்த விதமான ஒத்திசைவும் அந்த ஒத்திவைப்பும் அவர் செய்யலை. அதே நேரத்தில் எந்த விதமான கால அவகாசமும் அவர் கேட்கல. இப்போ தேவன் அப்படி கேட்ட உடனே என்ன செய்கிறாருங்க, இதோ அடியேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனுக்குலத்தின் காரியத்திற்காக பூமிக்கு இறங்கி வரக்கூடியவராக அவர் காணப்பட்டார் அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு மனுக்குலத்தின் மேலே அவர் தன்னுடைய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதற்கும் மனுக்குலத்திற்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுப்பதற்கும் அவரை உந்தி தள்ளின ஒரு காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அவர்கிட்ட காணப்பட்ட அந்த அன்பின் கொள்கை, இந்த அன்பின் கொள்கை தான் என்ன செஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுக்குலத்திற்காக தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுப்பதற்கு அவரை உந்தி தள்ளியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே போல மனுக்குலத்தின் மேலே அவர் அன்பு வைத்தவராக இருந்து மனுக்குலத்திற்காக செயல்படக்கூடியவராக அவர் காணப்பட்டாலும் பிதாவாகிய தேவனுக்கான அன்பையும் அவர் என்ன செஞ்சிருந்தாருங்க, கொண்டிருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா ஆதியில தேவன் என்ன செய்கிறாருங்க, கர்த்தர் இயேசுவை சிருஷ்டிக்கிறாரு, சிருஷ்டிச்சு லோகோஸாக அவர் காணப்படுகிறார். அப்படி லோகோஸாக காணப்படும் போது அவரும் பிதாவாகிய தேவனும் தனித்து இருக்கிறாங்க. அப்படி தனித்து இருக்கும்போது பிதாவாகிய தேவனுக்கான அன்பை கர்த்தர் இயேசு எப்பொழுதும் கொண்டிருந்தவராக அவர் காணப்பட்டார். ஏன்னா இதே கர்த்தர் இயேசு இந்த பூமியில வரும்போது எப்படிதான் இருந்தாங்க, பிதாவாகிய தேவனை முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறக்கூடியவராக அவர் காணப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எப்படி இந்த மனுக்குலத்திற்கான அன்பை உடையவராக கர்த்தர் இயேசு காணப்படுகிறாரோ அதே போல பிதாவாகிய தேவனுக்குரிய அன்பையும் உடையவராகவே கர்த்தர் இயேசு அங்கே காணப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு பந்தத்தில் ஒரு நெருங்கிய ஒரு நட்பு என்ன செய்யுதுன்னா காணப்படுகிறது. அப்போ இந்த நெருங்கிய நட்பு தான் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் இந்த மனுக்குலத்திற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த திட்டத்தை எந்த அளவுக்கு கர்த்தர் இயேசு செயலாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி அவர் என்ன செஞ்சாருங்க, அவர் செயலாற்றணும். அப்போ அந்த திட்டத்தில் அவர் செயலாற்றும் போது அதோடைய உச்சபட்சம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுதான் என்னங்க, அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வரக்கூடிய அளவுக்கு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் ஏற்படுத்தி வைத்த இந்த ஒரு திட்டத்தில் அவர் இணைந்து அன்புடனும் அவர் செயல்பட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தர் இயேசுவுக்கும் இடையில காணப்பட்ட அந்த நெருங்கிய பந்தத்தில் காணப்பட்ட அந்த நட்புல என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா தேவனுடைய சிருஷ்டிப்பின் திட்டங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடியவர்களாக அங்கே காணப்படுறாங்க.
ஏன்னா முதல்ல நம்ம பார்க்கும்போது இந்த சிருஷ்டிப்பின் திட்டம் இந்த சிருஷ்டிப்பின் திட்டம் முதல்ல அது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு திட்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன செஞ்சாங்க, அந்த திட்டத்தை செயலாற்றக்கூடியவங்களா அவங்க இருந்தாங்க. அப்போ சிருஷ்டிப்பின் வேலைகள் என்ன செய்யுதுங்க, 6 நாட்கள் அங்கே நடக்குது. 6 நாட்களும் நடக்கும்போது இந்த சிருஷ்டிப்பின் வேலைகள் நடக்கும்போது 2 பேருமே எப்படி இருக்கிறாங்கன்னா மகிழ்ந்து செயலாற்றக்கூடியவர்களாக அவங்க காணப்படுறாங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம் திருவிழைத்தில் வாசிக்கலாம். நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்பொழுதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். பாருங்க, 2 பேரும் சேர்ந்து சிருஷ்டிப்பின் வேலையில என்ன செய்யறாங்க, அந்த சிருஷ்டிப்பின் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய காரியத்தில் அவங்க ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா மகிழ்ந்து செயலாற்றக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். ஏதோ தேவன் ஒரு திட்டம் போட்டுட்டாரு, வேற வழி இல்லை, நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற ரீதியில செயல்படாம தேவன் ஏற்படுத்தின அந்த திட்டத்தை தன்னுடைய திட்டமாகவே ஏற்றுக்கொண்டு அந்த திட்டத்தை மகிழ்ந்து செயலாற்றக்கூடியவராக கர்த்தர் இயேசு அங்கே காணப்பட்டார் அப்படின்னு பார்க்கணும். இப்படி 2 பேருமே என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிருஷ்டிப்பின் திட்டங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வேலையில இருவரும் ஒருமித்து கிரியை செய்யக்கூடியவர்களாக அங்கே காணப்படுகிறார்கள். அப்படி அவங்க செயல்படும் போது 2 பேருக்குமே இது என்ன கொண்டு வருதுங்க, இந்த சிருஷ்டிப்பின் வேலைகள் மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியதாக அங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கணும். அதனால தான் ஒவ்வொரு நாளுடைய முடிவுலையும் நம்ம என்ன பார்ப்போங்க, நல்லது என கண்டார் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா தேவனும் அவருடைய குமாரனும் என்ன செய்யறாங்கன்னா இந்த சிருஷ்டிப்பின் திட்டத்துல மகிழ்ந்து செயலாற்றி கொண்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது இது நல்லது என்று தேவன் கண்டார், நல்லது என்று தேவன் கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யக்கூடியவங்களா அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு சிருஷ்டிப்பின் வேலைகள் 6 நாள் என்ன செய்யுதுங்க, சிருஷ்டிப்பின் வேலைகள் அங்கே முடியுது அப்படின்னு பார்க்குறோம். அது ஒரு நிறைவேற்றத்துக்குள்ள அங்கே வந்துடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். இப்படி சிருஷ்டிப்பின் வேலைகள் நிறைவேற்றப்பட்டாலும் இன்னொரு வேலை என்ன செய்யுதுங்க, மற்றொரு வேலை அங்கே அடுத்த ஆயத்தமாக அது இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்களுடைய. ஸோ அது என்ன வேலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு புத்திசாலியான சிருஷ்டி, இந்த புத்திசாலியான சிருஷ்டியை நன்மை மற்றும் தீமையை பற்றிய அறிவில கற்பிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய வேலை. இந்த வேலை என்ன இருக்குங்க, அடுத்து ரெடியா இருக்கு. அப்ப இந்த புத்திசாலியான சிருஷ்டியை நன்மை மற்றும் தீமை பற்றிய அறிவில் வளர்ப்பதற்கு அல்லது அறிவில் கற்பிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய வேலை அங்க பெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த வேலை எப்பேற்பட்ட வேலைங்க, ரொம்ப ஈஸியான வேலையா கஷ்டமான வேலைங்க, ரொம்ப கஷ்டமான வேலைங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வேலை யார் கொடுத்திருந்தார், தேவன். ஆதாம் ஏவால வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை யார் கொடுத்திருந்தாருங்க, லூசிபர் கொடுத்திருந்தார். அவரை சரியா செஞ்சாருங்களா? ஆனா செய்யல. ஆனா இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த புத்திசாலியான ஒரு சிருஷ்டி, ஏன் புத்திசாலியான சிருஷ்டின்னு சொல்லும்போது மற்ற எல்லா சிருஷ்டிகளும் எத்தனை அறிவுன்னு சொல்றாங்க, 5 அறிவு. ஆனா இந்த மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு. அதே போல தேவன் ஆதாம் கிட்ட என்ன சொன்னாருங்க, நீ இவைகள் எல்லாத்தையும் ஆண்டு கொள்வாய் அப்படின்னு சொன்னார். அப்ப இப்படி ஆண்டு கொள்வாய் அப்படின்னு சொன்ன இந்த ஆதாம் மற்றும் ஏவாள் இவங்களை நன்மை தீமை பற்றின ஒரு அறிவுல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்பிக்க வேண்டிய ஒரு வேலை அங்க காணப்பட்டுச்சு அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம சொன்ன மாதிரி பல வழிகளில் பார்க்கும்போது இது எப்படி நம்ம யோசிச்சாலும் இந்த ஒரு கடினமான வேலையா தான் அங்க இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதே போல இங்க சகோதரர் சொல்லும்போது சிருஷ்டிப்பின் வேலைகள்லயே ரொம்ப சிக்கலான ஒரு வேலை என்ன அப்படின்னா இந்த வேலை தாங்க. அப்ப இந்த சிக்கலான வேலையில கர்த்தர் இயேசு என்ன செய்யறாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஏதேன்ல ஒரு முதல் பரீட்சையோடு இந்த ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றார். என்ன வேலை அப்படின்னா நன்மை தீமை பற்றின அறிவை கற்பிக்கக்கூடிய அந்த ஒரு வேலை. ஸோ அந்த வசனம் வாசிங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பாருங்க, இந்த கற்பனை ரொம்ப எளிமையான கற்பனை. ஆனா இந்த கற்பனையில ஆதாம் ஜெயிச்சாருங்களா தோத்தாருங்க? பாருங்க, தோத்து போயிட்டார். அப்படி தோத்து போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது மனுக்குலத்திற்கே உரிதான ஒரு வழியை கர்த்தர் இயேசு இங்கே ஸ்டார்ட் பண்றார். ஏன்னா நம்ம அடிப்படை சத்தியங்களை பார்ப்போம் இல்லைங்களா, தேவதூதர்கள் எப்படி கற்றுக்கொள்வாங்க,
எப்படி கற்றுக்கொள்வாங்க? பார்த்து கற்றுக்கொள்வாங்க இல்லைங்களா? ஆனால் தேவன் நம்ம பார்க்கும்போது தேவன் தன்னில் தானே அறிவுள்ளவர் இல்லைங்களா? அவர் ஞானத்தின் ஊற்று, அறிவின் ஊற்று. ஆனால் இந்த மனுக்குலம் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அனுபவத்தின் வாயிலாக தான் என்ன செய்வாங்க? கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பாராக இந்த மனுக்குலம் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த மனுக்குலத்திற்கே உரியதான அனுபவத்தின் வாயிலாக கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு காரியம் எங்கே ஆரம்பிக்குதுங்க? இந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த முதல் பரீட்சையில் அவங்க எப்போ தோல்வி அடைந்தார்களோ அப்பத்துலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது தொடங்கிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்களே. இப்படி இங்கே தொடங்கும் போது இங்கே இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஒரு உயர்வான பலியை செலுத்துவதற்குரிய ஒரு ஆடாக கர்த்தர் இயேசு என்ன ஆகுறாருங்க? இப்போ இந்த ஒரு திட்டத்துக்குள்ள செயல் வடிவத்தில் என்ட்ராகிறதுக்கு அங்கே வரக்கூடியவராக அங்கே காணப்படுகிறார் அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்களே. பாருங்க, இப்படி தேவனுடைய ஒரு உயர்வான ஒரு ஆடாக கர்த்தர் இயேசு அவருடைய திட்டத்தில் என்ட்ரு ஆவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, முன்னவே அவர் ஒப்பு கொடுத்துட்டாலும் இப்போ இங்கே என்ன ஆகிறாருங்க? இறங்கி செயல்பட ஆரம்பிக்கக்கூடியவராக கர்த்தர் இயேசு அங்கே காணப்படுகிறார் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முன்னாடி நம்ம பார்த்தோம் மனுக்குலத்தின் மேலே கர்த்தர் இயேசு வைத்திருந்த அன்பு. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் மேலே வைத்திருந்த அந்த உன்னதமான அன்பு. இந்த உன்னதமான அன்பு தான் என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது, ஆதாம் ஏவாள் விழுந்து போகும்போது, அல்லது இந்த பரிபூர்ண மனிதன் ஆதாம் விழுந்து போகும்போது அவருக்கான ஒரு ஈடுபடியை கொடுப்பதற்கு அல்லது ஒரு ஈட்டு கிரயத்தை கொடுப்பதற்கு தேவனுடைய உயர்ந்த ஒரு ஆடாக கர்த்தர் இயேசு என்ன செஞ்சாருங்க? அங்கே வந்தார் அப்படின்றது கூட நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்போ கர்த்தர் இயேசு செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் தேவன் மேலே அவர் வைத்திருந்த அன்பு, அதே போல தேவன் கர்த்தரிடத்தில் வைத்திருந்த இந்த அன்பு என்ன செய்யுதுன்னு பார்க்கும்போது வெளிப்படக்கூடியதாக அங்கு காணப்படுகிறது அன்பான சகோதர சகோதரிகள். இப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த அன்பின் கொள்கை கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது அப்படின்னா அது வெளிப்படக்கூடியதாக, ஒவ்வொரு காரியங்களிலும் செயல்படக்கூடியதாக அது காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்போ நாம் இந்த நினைவு கூறுதலை நினைவு கூறும்போது அல்லது அனுசரிக்கும் போது இந்த அன்பின் கொள்கைகளையும் நாம் என்ன செய்யணுங்க? நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஏன்னா கர்த்தர் இயேசுடைய எல்லா காரியங்களுக்கும் மையமே என்னன்னா இந்த அன்பின் கொள்கை தான். பிதாவாகிய தேவன் மேலே வைத்திருந்த அன்பு, பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு மேலே வைத்திருந்த அன்பு, அதே போல கர்த்தர் இயேசு மனுக்குலத்தின் மேலே வைத்திருந்த அன்பு. அப்போ நம்ம கர்த்தர் இயேசுவை நினைவு கூறும்போது இந்த அன்பின் கொள்கையை நாம் என்ன செய்யணுங்க? நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அதே போல கர்த்தர் இயேசு இந்த பூமியில் வாழும்போது நீதி நியாயங்களை என்ன செஞ்சாருங்க? கடைபிடித்தவரா அவர் வாழ்ந்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா கர்த்தர் இயேசு இந்த பூமியில் ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவராக காணப்பட்டார். ஏன்னா அதனால தான் ஒரு வசனங்களில் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவாருங்க? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் நீதியை காட்டிலும் உங்கள் நீதி மிகுதியாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவருடைய அந்த 33 வருஷம் முழுவதும் ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவராக கர்த்தர் இயேசு இருந்தார். அப்படி ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு 2 காரணங்கள் அங்கே காணப்பட்டுச்சு. ஸோ முதலாவது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆதாமுக்கு ஈட்டுக்கிரயமாக அவருடைய ஜீவனை என்ன செய்யணுங்க? கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கணும். அப்படி கொடுக்கணும் அப்படின்னா அவர் எப்படி இருக்கணுங்க? ஒரு நீதிமானாக இருந்து நீதி உள்ள கிரியைகளை செய்யக்கூடியவராக அவர் இருக்கணும். ஏன்னா ஆதாம் எப்படி இருந்தார்னா ஒரு பரிபூர்ண மனிதனாக வந்தார். ஆனால் அவர் என்ன செய்யலைங்க? தன்னுடைய பரிபூர்ண தன்மையை அவர் இழந்து போயிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் இயேசு நம்ம பார்க்கும்போது ஒரு பரிபூர்ண மனிதனாக வந்து இந்த பூமியில் நீதியை நிறைவேற்றி ஆதாமுக்கு சரிநிகர் சமான விலையை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அதற்கு ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுவது மிக முக்கியமான காரணமாக இருந்தது. 2வது ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தர் இயேசு இந்த பூமியில் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய தற்சொரூபமாக இருந்தார். அப்போ தேவனுடைய தற்சொரூபமாக இருக்கும்போது அவர் எப்படி இருக்கணுங்க? இயல்பாகவே ஒரு பரிபூர்ண மனுஷன் ஒழுக்கத்தில் எப்படிங்க எப்படி இருக்கணுங்க? 3 விஷயம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு பரிபூர்ண மனுஷன் பரிபூர்ணமாக அவர் இருக்கணும். ஒழுக்கத்திலையும் சரி, வேற என்னங்க? சிந்தனை, சொல் இல்லைங்களா? எல்லாத்துலேயும் அவர் எப்படி இருக்குன்னா பரிபூர்ணமாக இருக்கணும். அப்போ கர்த்தர் இயேசு தேவனுடைய தற்சொரூபம் அப்படின்னு சொல்லும்போது அவர் தேவனை இந்த பூமியில் என்ன செய்யணுங்க?
பிரதிபலிக்கக்கூடியவராக அவர் இருக்கணும். அப்படி பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னா அவர் தன்னுடைய எல்லா காரியங்களும் என்ன செய்யணுங்க, நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியவராக அங்கே இருக்கணும். ஸோ இந்த காரணத்துக்காகவும் கர்த்தர் இயேசு இந்த பூமியில் ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவராக அவர் காணப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்களே. ஸோ மீண்டுமாக நம்ம கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையை அல்லது கர்த்தர் இயேசுவை நாம் நினைவு கூறும்போது இந்த நீதி மற்றும் நியாயங்கள் என்கின்ற இந்த ஒரு மேன்மையான கொள்கைகளையும் நாம் நினைவு கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்போ ஏன் இந்த 2 கொள்கைகளையும் நாம் நினைவு கூறணும்? அன்பின் கொள்கையும் நாம் இந்த டைமில் நினைவு கூறணும், அதே போல் இந்த நீதி நியாயங்கள் அப்படின்ற கொள்கையும் நாம் நினைவு கூறணும். ஏன் நாம் நினைவு கூறணும்? ஏன்னா கர்த்தர் இயேசு என்ன செஞ்சிருக்காருங்க, அந்த ஒரு கொள்கையை அவர் நிறைவேற்றினது நிமித்தமாக தான் தன்னுடைய பலியை என்ன செஞ்சாருங்க, நிறைவேற்றி முடிக்கக்கூடியவராக அவர் காணப்பட்டார் அப்படின்னு பார்க்கணும். அப்போ நாம் கர்த்தர் இயேசுவை நினைவு கூறும்போது அவர் கடைபிடித்த அல்லது அவர் நிறைவேற்றின அந்த அன்பின் கொள்கை மற்றும் நீதி நியாயங்களின் கொள்கைகளை நாம் நினைவு கூறும்போது அந்த அன்பின் கொள்கைகளையும் நீதி நியாயங்கள் என்கின்ற கொள்கைகளையும் நாம் கடைபிடிப்பதற்கு அது என்ன செய்யுங்க, உதவி செய்யக்கூடியதாக அங்கே இருக்கும் அப்படின்றது கூட நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைவு கூறுதலை அனுசரிப்பதற்காக நாம் கூடி வரக்கூடிய அந்த இரவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால தான் அந்த பாஸ்ஓவர் அன்னைக்கு என்ன செய்கிறாங்க, யாருமே ஆப்சண்ட் ஆகாமல் அந்த ஒரு நினைவு கூறுதலுக்கு நம்ம வந்துடணும், ரொம்ப பயபக்தியாக அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ உண்மையாகவே நம்ம பார்க்கும்போது அந்த இரவு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு டைம் இல்லைங்களா? அப்படி அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நேரமாக இருந்தாலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு வருடமும் நமக்கு எப்படி தாங்க, அதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த இரவுல தான் நம்ம என்ன செய்ய போகிறோங்க, தேவன்கிட்ட ஒரு அவருடைய கிருபையில் ஒரு எக்ஸ்ட்ரா என்ன செய்ய போகிறாங்க, அல்லது இன்னும் ஒரு காலப்பகுதியை இன்னும் கொஞ்சம் காலப்பகுதியை கிருபையாக அவருடைய கரங்கள்ல இருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ அந்த இரவில் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்ட நாம அந்த வருடம் முழுவதும் அந்த காலப்பகுதியை நாம் என்ன செய்யணுங்க, சரியாக நம்ம பயன்படுத்தணும். விழுந்து போன மனிதனை ஒடுக்குவதற்கும் கிறிஸ்துவின் சாயலில் வளர்வதற்கும் நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இரவை காட்டிலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த காலப்பகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அது காணப்படுகிறது அன்பான சகோதர சகோதரி. ஒருவேளை வெறுமனே அந்த இரவு பகுதியை மட்டும் நம்ம ரொம்ப பயபக்தியாக அனுசரிச்சுட்டு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரொம்ப கேஷுவலாக போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுங்க, ஸோ அதில் எந்த விதமான பயனுமே இருக்காது. ஏன்னா தேவன் கிருபையாக கொஞ்சம் காலப்பகுதியை நம்முடைய வாழ்க்கையில் கூட்டி கொடுக்குறாரு அப்படின்னா நாம் எந்த ஒரு நோக்கத்திற்காக தேவன் நமக்கு அதை கொடுத்துருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அதை நாம் பயன்படுத்தும் போது தான் நமக்கு என்ன செய்யுங்க, அதோடைய பலன் நமக்கு அங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஒருவேளை வெறுமனே நம்ம கடந்து போயிட்டோம் அப்படின்னா நாம் பெற்றுக்கொண்ட அந்த காலப்பகுதியினுடைய பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது கூட நாம் பார்க்குறோம் அன்பான சகோதரர். பாருங்க, இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதிகளை நாம் என்ன செய்யணுங்க, சரியான முறையில் நம்ம பயன்படுத்தக்கூடியதாக நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் கர்த்தர் இயேசுவுக்குள் விசுவாசத்திலையும் கிறிஸ்தவ சாயல்லையும் ஆழமாக வேர் கொண்டவர்களாக நம்ம காணப்படணும். அப்போ கடந்த பஸ்காவை நம்ம நினச்சி பார்க்கலாம். கடந்த நினைவு கூறுதலுக்கும் இந்த நினைவு கூறுதலுக்கும் நம்முடைய வளர்ச்சி, கிறிஸ்துவின் சாயலில் நம்முடைய வளர்ச்சி, அன்பை கடைபிடித்து அந்த அன்பை வெளிப்படுத்துவதில் நம்முடைய வளர்ச்சி, பாவத்தை வெறுப்பதில் நம்முடைய வளர்ச்சி, பாடுகளை சகிப்பதில் நம்முடைய வளர்ச்சி, இது எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நாம் என்ன செய்யணுங்க, யோசித்து பார்க்கணும் அல்லது சுய பரிசோதனை செய்து பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அன்பான சகோதர சகோதரி. ஒருவேளை ஏதோ ஒரு வகையில் கொஞ்சமாவது வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தேவன் கருத்தில் பெற்றுக்கொண்ட கடந்த வருடத்தை சரியாக நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்ற நிச்சயத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. பாருங்க, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த நினைவு கூறுதலை தொடர்ந்து வரக்கூடிய காலப்பகுதிகளில் நம்முடைய கிரியைகள், நம்முடைய உள் நோக்கங்கள் இது எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் இயேசுவை பின்பற்றி மற்றவர்கள் நம்மளை பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவை நம்ம என்ன செய்யணுங்க, பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். சில நேரங்களில் சொல்லுவாங்க இல்லைங்களா, உன்னை பார்த்தா
உங்கள் அப்பாவை பார்த்தா மாதிரியே இருக்குது, உன்னை பார்த்தா உங்கள் அம்மாவை பார்த்தா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது நாம் கிறிஸ்டின் சொல்லி தெரிஞ்சவங்க யாராவது நம்மளை பார்த்தா அல்லது நம்முடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்க்குற மாதிரியே இருக்குது, கிறிஸ்துவ மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கா? ஏன்னா ஒருவேளை இது முழுவதுமாக இல்லை அப்படின்னா கூட இதில் வளர்ச்சி என்பது என்ன செய்யணுங்க, இருக்கக்கூடியதாக அங்கே இருக்கணும். அன்பான சகோதர சகோதரி பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க, வேதாகமத்தின் கொள்கைகளை கடைபிடிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் வேதாகமத்தை படித்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்ல நிறைய பேர் பைபிள் படிச்சிருக்காங்க, தத்துவ ஞானிகள், அதே போல முஸ்லீம்கள், இந்துக்கள் நிறைய பேர் பைபிள் படிச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்டலாம் நம்ம போய் கேட்கும்போது, உங்களுக்கு பைபிள் ஏதாவது ஒரு வசனம் தெரியுமா அப்படின்னா, ஆமாம் இயேசு சொல்லியிருக்காரு, உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்கள் முன்னாடி போயிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வாக்குவாதம் பண்ணுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொய் பேசுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்களாம் ஒரு கிறிஸ்டினா அப்படின்வாங்க. ஸோ அப்படி நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் நினைவு கூறுதலை தொடர்ந்து வரக்கூடிய காலப்பகுதிகள் நம்முடைய கிரியைகள் மற்றும் நம்முடைய உள்நோக்கங்கள் எல்லாமே கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்து அது மற்றவர்கள் நம்மிடத்தில் கிறிஸ்துவை காணக்கூடிய வகையில் அது இருக்கணும். அன்பான சகோதர சகோதரி, ஸோ ஏன் நம்ம இந்த உள்நோக்கமும் கிறிஸ்துவை போல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, உள்ளிருந்து எது வெளியில் வருதோ அதுதான் என்ன செய்யுங்க, அது கெட்டதாக இருந்தால் கெட்டதை வெளிப்படுத்தும், நல்லதாக இருந்தால் நல்லதை வெளிப்படுத்தும். அதனால தான் நம்முடைய செயல்பாடுகளும் சரி, அதோடு கூட இருக்கக்கூடிய நம்முடைய உள் நோக்கங்களும் சரி, அது கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதாக அங்கே இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகள், அப்போ நம்முடைய வாழ்க்கையே எப்படி இருக்கணும் அப்படின்னா, சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு நினைவு கூறுதலாக அது இருக்கணும். கர்த்தர் இயேசுவையே நம்முடைய சரீரத்தில் பிரதிபலித்து நினைவு கூறக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அன்பானவர்களே, அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை என்பது அது நினைவு கூறுதலாக இருப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். அன்பான சகோதர சகோதரிகளே, வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக. பாருங்க, மாம்சீக இஸ்ரேலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இந்த மாதம் என்ன மாதங்க உங்களுக்கு? பிரதான மாதம் அப்படின்னா புதிய வருடம். அப்ப இந்த புது வருஷம் அப்படின்னாவே இன்னைக்கு மனுக்குலத்துடைய வாழ்க்கையில என்ன இருக்குங்க? ஒரு புது வருஷம் அப்படின்னா அது ஒரு புதிய துவக்கத்துக்கு ஒரு அடையாளம். அதனால தான் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நியூ இயர் வந்தாவே என்ன செய்கிறாங்க, ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த வருஷமாவது எப்படி இருக்கணுங்க, நல்ல ஒரு வருஷமாக இருக்கணும் அப்படின்னு உலகத்தார் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனாலும் என்ன ஆகுதுங்க, நேற்று கூட மியான்மரில் நிலநடுக்கம் 1000 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் மனுக்குலத்துடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நினைவு கூறுதலும் ஒவ்வொரு பஸ்காவும் ஒரு புதிய துவக்கத்தை நமக்கு என்ன செய்யுதுங்க, கொடுக்கக்கூடியதாக அது காணப்படுகிறது. அது தேவனுடைய ஊழியமாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளுக்கான ஊழியமாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக இருந்தாலும் சரி, ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கக்கூடியதாக அங்கே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தேவன் மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு இந்த பஸ்கா நியமனத்தை அங்கே கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த முதல் பஸ்கா அது முதல் வசந்த காலத்தில் துவங்கக்கூடிய இதாகவே அங்கே காணப்பட்டுச்சு. வசந்த காலம் அப்படின்னாவே எப்படி இருக்குங்க, பழைய இலையெல்லாம் உதிர்ந்து புது இலை, மரம் செடி கொடிகள்லாம் எப்படி இருக்குங்க, புது இலை, பூக்கள், கிளைகள், இது எல்லாமே புதுசாக இருக்கும். இதுதான் என்னென்னா வசந்த காலம் அப்படின்னு பார்க்கணும். அதே போல் மாம்சீக இஸ்ரேலுடைய வாழ்க்கையில் அந்த முதல் பஸ்கா, அந்த முதல் மாதம் அது வசந்த காலத்தில் துவங்கும்படி தேவன் என்ன செஞ்சார்னா கட்டளை கொடுத்துருந்தார். பாருங்க, எதுக்கு தேவன் அருமையாக இந்த முதல் மாதம் அந்த ஒரு கட்டளை கொடுத்தார் அப்படின்ற ஒரு அதோடைய நிஜத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ இந்த பஸ்கா என்பது அவர்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை குறிக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பஸ்காவுக்கு பின்னாடி என்ன ஆச்சுங்க, உண்மையிலே அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சு, ஒரு புதிய தொடக்கம் அங்கே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஏறக்குறைய எத்தனை வருஷம் அவங்க எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க, 450 வருஷங்கள் அவங்க எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அப்படி 450 வருஷம் எகிப்தில் செங்கல் அறுத்து கொண்டு
வாழ்ந்த அந்த இஸ்ரேலுடைய வாழ்க்கையில இந்த பஸ்கா என்பது ஒரு புதிய துவக்கத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக அங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அது மாத்திரமல்லாமல் ஒரு மிகப்பெரிய விடுதலையை அவர்கள் பெற்றவர்களாக அங்கே காணப்பட்டாங்க. அப்போ மோசே இன்னும் மிகப்பெரிய அந்த ஒரு மேய்ப்பன் மூலமாக, அந்த மத்தியஸ்தர் மூலமாக மிகப்பெரிய ஒரு விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்றது கூட நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே. இப்போ எப்படி இந்த ஒரு மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு இந்த ஒரு பஸ்கா என்பது ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்துச்சோ, அதே போல இந்த மனுக்குலத்திற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலியினால ஒரு புதிய துவக்கத்தை தேவன் என்ன செய்கிறாருங்க, இந்த மனுக்குலத்திற்கு அங்கே கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த புதிய தொடக்கத்துடைய ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு நாம் என்ன செஞ்சுருக்கோங்க, பங்கு பெற்று இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நாம் எல்லாருமே ஆதாமுடைய பாவத்துக்கும் ஆதாமுடைய மரணத்துக்கும் நீங்களாக்கி நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோங்க, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளா நம்ம இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு ஈடுபலியின் புண்ணியத்தினால, அந்த ஈடுபலியினால இந்த மனுக்குலத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய துவக்கத்தை தேவன் அங்க கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. பாருங்க, ஏதேன்ல இந்த கனியை நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. ஆனா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, சாப்பிட்டாங்க. அப்படி சாப்பிட்டதன் விளைவா அவங்களுக்கு என்ன தண்டனைங்க, மரண தண்டனை அங்க வந்துருச்சு. ஒருவேளை ஆதாம் ஏவாள் இவங்க என்ன நினைச்சிருக்கலாம், இதுதான் நம்மளுடைய நாம் மற்றும் நம்முடைய சந்ததியுடைய முடிவு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா தேவன் என்ன செஞ்சாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ஈடுபலியின் மூலியமாக இந்த மனுக்குலத்திற்கே ஒரு புதிய துவக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஏன்னா இந்த புதிய துவக்கத்துடைய கண்ணுக்கு தெரியாத பாகத்துல நாம இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல கண்ணுக்கு தெரியக்கூடிய பாகம் வரும். அந்த பாகத்துல முழு மனுக்குலமும் உயிரோடு எழுந்திருச்சு வந்து அவர்கள் என்ன செய்வாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஏன்னா எகிப்திலிருந்து அவங்க எங்க போனாங்க, கானானுக்கு போனாங்க. அதே போல இந்த மனுக்குலமும் என்ன செய்வாங்க, கானான் போன்ற பரதீசி போன்ற இந்த ஒரு பூமியில அவர்கள் ஒரு புதிய துவக்கத்தின் விளைவான அந்த பலனை இந்த மனுக்குலம் பெற்றுக்கொள்வார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நம்முடைய நிஜமான பஸ்கா ஆடு அவர் என்ன செய்யறார் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கக்கூடியவராக அங்க காணப்பட்டார் பார்க்கிறோம். அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இந்த மாம்சீக இஸ்ரேலர்கள், வசனம் வாசிங்க, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 27வது வசனம். இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். பாருங்க, அங்க ஒரு கடந்து போகுதல் மாம்சீக இஸ்ரேலுடைய வாழ்க்கையில காணப்பட்டுச்சு. அந்த கடந்து போகுதலுக்கு பின்னாடி என்ன செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விடுதலை அவருடைய வாழ்க்கையில அங்க காணப்பட்டுச்சு. அப்ப இன்னைக்கு நாம கூட என்ன செஞ்சிட்டோங்க, கடந்து வந்தவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் வந்தக்கூடிய மரணம், சாபம், இதுல இருந்து கடந்து வந்தவர்களாக இன்னைக்கு நம்ம காணப்பட்டிருக்கோம். அப்படி கடந்து வந்து ஒரு புதிய துவக்கத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அப்போ நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த புதிய துவக்கம் அந்த வசந்த காலங்களில் புதிதான ஜீவனை அடையாளப்படுத்தக்கூடிய விதத்தில் மரம், செடி, கொடிகளில் புதிதான இலை, கிளை, பூ இது எல்லாமே என்ன செஞ்சிருக்குங்க, முளைச்சிருக்கும். இதே போல தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிதான துவக்கத்துக்குள்ள நம்முடைய அர்ப்பணிப்பின் மூலமாக நாம் வந்திருக்கிறோம். ஸோ ஒரு வகையில் இப்படி நாம் எடுத்துக்கொண்டாலும் வரக்கூடிய ஏப்ரல் 11ஆம் தேதி அந்த நினைவு கூறுதலை அனுசரித்து ஒரு புதிய என்ன செய்ய போறாங்க, அல்லது மீண்டும் ஒரு வாய்ப்புக்குள்ள, மீண்டும் ஒரு புதிய வருடத்துக்குள்ள நாம் கடந்து போகக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அப்படி நாம் கடந்து போகும்போது நம்முடைய புது சிருஷ்டி வாழ்க்கையோடைய வளர்ச்சி எப்படி இருக்கணுங்க, இந்த வசந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியே அது இருக்கணும். ஏன்னா வசந்த காலத்தில் எப்படி ஒரு வளர்ச்சி காணப்படுமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணுங்க, ஒரு புது சிருஷ்டியுடைய வாழ்க்கையில வளர்ச்சி என்பது அது காணப்படணும் அன்பான சகோதர சகோதரி. ஸோ அதே போல இந்த புதிய துவக்கம் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா அப்போஸ்தலர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, தேவனுக்குள் ஞானம், வல்லமை என்கின்ற ஐஸ்வர்யம். அப்ப இந்த ஒரு ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணுங்க, வரக்கூடியதாக அது இருக்கணும் அன்பான சகோதரர். அப்போ வரக்கூடிய ஏப்ரல் 11ஆம் தேதி அந்த புதிய ஒரு துவக்கத்துக்குள்ளாக அல்லது ஒரு புதிய வருடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது
வரக்கூடிய காலங்களில் அந்த வசந்த காலத்தின் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாக செயலாற்றக்கூடியவர்களாக நாம் முயற்சி செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசி. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாருங்க, அப்போ கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு பார்க்கும். அப்போ கர்த்தர் இயேசுடைய பாடுகளுக்கு அல்லது அவர் பட்ட பாடுகளுக்கு அடையாளமாக தான் நம்ம நிழலான பஸ்காவில் என்ன பார்க்குறோங்க? நெருப்பினால் சுடப்பட்ட ஆடு. அப்போ இந்த நெருப்பில் சுடப்பட்ட ஆடு அது எப்படி சுடப்படணுங்க? எப்படி சுடப்படணும்? லைட்டாக சுடணுமா? எப்படி சுடணுங்க? ஏகமாய் சுடப்பட்டதா இருக்கணும். இல்லை, ஏகமாய் சுடப்பட்டதா அந்த ஆடு இருக்கணும் அப்படின்னும் போது, ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தான் கர்த்தர் இயேசு என்ன செய்ய போறாருங்க? சரீர ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாடுபட போகிறார் அப்படின்ற ஒரு அடையாளத்தை குறிப்பதற்காக இந்த ஒரு காரியங்கள் அங்கே செய்யப்பட்டது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு ஆட்டோடைய சித்திரத்தை இப்போ நம்ம நினச்சி பார்க்கலாம். இப்போ இது எதை நமக்கு நினைவுக்கு கொண்டு வரணும்? அப்படியே கர்த்தர் இயேசுடைய சிலுவையில் தொங்கக்கூடிய கர்த்தர் இயேசுடைய சரீரம். அப்போ இந்த சரீரம் எப்படி பிக்கப்பட்டுருது? நெருப்புல ஏகமாக சுடப்பட்ட அந்த ஆட்டோடைய இறைச்சிக்கு சமமான அளவுக்கு அல்லது அதை காட்டிலும் அதிகமாக கர்த்தர் இயேசுடைய பாடுகள் என்ன செஞ்சதுங்க? சரீர ரீதியாகவும் இருந்துச்சு, அங்கே மன ரீதியாகவும் அங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த நெருப்புல சுடப்பட்ட இந்த ஆட்டு இறைச்சி அது கர்த்தர் இயேசு இந்த பூமியில பட்ட அந்த அனுபவத்தின் தீவிரத்தன்மையை நமக்கு என்ன செய்யுதுங்க? சுட்டி காண்பிக்கக்கூடியதாக அல்லது நினைவுபடுத்தக்கூடியதாக அது இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, பாவிகளால் தமக்கு விரோதமாக செய்யப்பட்ட துன்பங்களை நினைத்து கொள்ளுங்கள் சொன்னாருங்களா? விபரீதம்னா என்னங்க? நாம கூட கேட்போம் இல்லைங்களா, ஏன் இந்த விபரீதமான விளையாட்டு அப்படின்னா கொஞ்சம் விட்டா என்ன ஆயிடும்? உயிரே போயிடும். அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையில அங்க காணப்பட்டுச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, அப்ப இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு உடல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் நிறைய அனுபவிச்சார். ஏன்னா உண்மையிலே இந்த மாதிரி கர்த்தர் இயேசு எந்த தப்புமே செய்யலை. அப்படி தப்பு செஞ்சவராக அவர் அங்கே காண்பிக்கப்பட்டாலும் அப்படி அவர் மேலே காண்பிக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு தகுந்த ஒரு தண்டனையும் அவருக்கு அங்கே கொடுக்கப்படலை. எவ்வளோ அடி இல்லைங்களா? அப்போ கர்த்தர் இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னா, நியாயமற்ற முறையில் ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க? அவரை கொண்டு போய் நிறுத்துறாங்க. இதுவுமே தப்பு தான். அதே போல் பார்க்கும்போது கசையடிகள், எவ்வளவோ கசையடிகள் கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையில் அவருடைய சரீரத்தை என்ன செய்யுதுங்க? முதுகில் இருக்கக்கூடிய அந்த சதையை பிச்சிட்டு போகிற அளவுக்கு கசையடிகள் என்ன செஞ்சதுன்னா அவருடைய வாழ்க்கையில் அங்கே காணப்பட்டுச்சு. அதே போல் என்ன செய்கிறாங்க? சிலுவையில் அறைதல். சிலுவையில் அரைஞ்சி எவ்வளோ நேரம் சிலுவையில் தொங்குறாரு? 6 மணி நேரம் என்ன செய்கிறாருன்னா சிலுவையில் தொங்குறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தர் இயேசு பட்ட அந்த துன்பத்திற்கும் துயரத்திற்கும் அளவே இல்லாத அளவுக்கு என்ன செஞ்சாருன்னா அவர் கொடுமையாக நடத்தப்பட்டார் அப்படின்றது கூட நம்ம பார்க்கணும். அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சரீர ரீதியாக அவர் பட்ட பாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாருங்க? கர்த்தர் இயேசு பாவியின் ஸ்தானத்தை எடுக்கிற அந்த தருணத்தில் பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாருங்க? அவரை ஒடுக்க சித்தமானார். அதே போல நம்ம பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் அவருடைய முகத்தை கர்த்தர் இயேசுவுக்கு மறைத்தார் அப்படின்னு பார்க்கணும். அப்போ மன ரீதியாக நம்ம பார்க்கும்போது மன ரீதியாம அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க? இந்த ஒரு பாவியின் ஸ்தானத்தை கர்த்தர் இயேசு எடுக்கிற நேரத்தில் பிதாவாகிய தேவனுடைய அந்த முகம் திருப்புதல் அது அவருக்கு மிகப்பெரிய மன கஷ்டத்தை அங்கே கொண்டு வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அன்பானவர்களே, இன்னும் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் விசுவாசத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு நினைச்சாரோ அவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவிவிசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட்டாங்க. சீசர்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க? அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க இல்லைங்களா? இன்னொரு சீசர் பேதுருவை நம்ம பார்க்குறோம். பேதுரு என்ன செய்கிறாருங்க?
நீயும் அவர் கூட இருந்தவர் தானே அப்படின்னும் போது அவர் என்ன செய்யறாருங்க? சபிக்கவும், சத்தியம் பண்ணவும், சபிக்கவும் தொடங்கினார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த காரியங்களும் அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மன கஷ்டத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கு. அதே போல பார்க்கும்போது இந்த யூத மத தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், யூத மத தலைவர்கள், இவங்க எல்லாருமே எப்படி இருக்கிறாங்கன்னா பேராசை பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. அதே போல பொறாமை கொண்டவர்களா இருந்தாங்க. இவங்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக அவங்க காணப்படுறாங்க. உண்மையிலே அவங்க என்னதான் செஞ்சிருக்கணும் அப்படின்னா சந்தோஷப்பட்டிருக்கணும். இவங்க செய்ய வேண்டிய வேலையை தான் யார் செஞ்சாங்க? கர்த்தர் இயேசு செஞ்சார். ஜனங்களை தேவனிடத்துல வழி நடத்தக்கூடிய ஒரு வேலையை இந்த ஆசாரியர்களும், பரிசேயர்களும், வேதபாரகர்களும், மத தலைவர்களும் இவங்க செய்ய வேண்டிய வேலை. ஆனா இவங்க என்ன செய்யலைங்க? செய்யல. அப்படி செஞ்ச ஒரு மேல இவங்க என்ன செய்யறாங்க? பொறாமைப்படக்கூடியவர்களாகவும் பேராசை கொண்டவர்களாகவும் இருந்து அவர்களும் கர்த்தர் இயேசுவுக்கு எதிராக என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இதுவும் அவருக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை அங்கே கொண்டு வந்துச்சு அப்படின்றது கூட நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே. ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது சீசர்களுடைய விஷயங்கள்ல சீசர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு கூட அவங்க இல்லாமல் அவங்க என்ன செய்யறாங்க? கடந்து போயிடுறாங்க. அப்படி கடந்து போகிறது மாத்திரம் இல்லாமல் யூதாஸ் என்ன செய்யறாருங்க? யூதாஸ் என்ன செய்யறாருங்க பாருங்க. அவர் யூதாஸ் அவர் என்ன செய்யறாரு பார்க்கும்போது அன்பா நேசிக்கப்பட்ட ஒரு நபர் கர்த்தர் இயேசுவால. அப்படி அன்பா நேசிக்கப்பட்ட அவர் என்ன செய்யறார் அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவுக்கு எதிராக துரோகம் செய்யக்கூடியவராக மாறிட்டார். அதே போல பேதுரு அவரும் அன்பா நேசிக்கப்பட்ட ஒரு சீசர். ஆனா அவர் என்ன செய்யறாருங்க? கர்த்தர் இயேசுவை மறுதளிக்கக்கூடியவராக அவர் காணப்பட்டார் அப்படின்னு பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரி. அப்ப இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா அவருடைய இருதயத்துல விழுந்த ஒரு அக்கினி சுடர் போல என்ன செய்யுதுன்னா இருக்கு. அக்கினி சுடர்னா என்ன செய்யுங்க? அக்கினி சுடர் என்பது அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. அந்த மாதிரி இந்த சம்பவங்கள் எல்லாமே கர்த்தர் இயேசுடைய இருதயத்துல விழுந்த ஒரு அக்கினி சுடர் போல அங்க காணப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கிறோம் அன்பானவர்கள். அப்ப இது எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் இயேசு என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உபத்திரவத்தின் பாத்திரமாக அவர் வாழ்ந்தார் அல்லது அந்த ஒரு நேரத்துல அவர் இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இதுதான் என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது நெருப்பினால் சுடப்பட்ட அந்த ஆட்டுக்கு சமமான ஒரு அனுபவத்தை கர்த்தர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில அந்த கடைசி நேரங்களில் பெற்றுக்கொண்டவராக அவர் காணப்பட்டார் அப்படின்னு பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஸோ இன்னும் கர்த்தர் இயேசுவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6வது வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவருக்கு என் தாடையையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. மீண்டும் வாசிங்க சார். அடிக்கிறவர்களுக்கு என் முகத்தையும் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவருக்கு என் தாடையையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. பாருங்க, கர்த்தர் இயேசு ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு மனிதர். ஏன்னா கர்த்தர் இயேசுவை அந்த நாட்களில் அறியாதவங்களே இல்லை. ரொம்ப ஒரு புகழ்ச்சிக்கு பாத்திரமான ஒரு நபர் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லிட்டு அவரை கழுதையின் மேலே ஏற்றி பவனி அழைச்சிட்டு போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் அவர் என்ன செய்கிறாருன்னா புகழ்ச்சியாக அந்த புகழ்ச்சிக்கு பாத்திரமான ஒரு நபராக கர்த்தர் இயேசு அவர் காணப்பட்டார். அப்படி புகழ்ச்சிக்கு பாத்திரமான ஒரு நபராக கர்த்தர் இயேசு இருந்த அவர் இப்போ என்ன செய்கிறாருங்க? உமிழ் நீருக்கும் தாடியை பிடுங்குதலுக்கும் என்ன செய்கிறாருங்க? தன்னை ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்றது கூட நம்ம பார்க்கோம். பாருங்க, இதை நினைச்சா எப்படி இருக்குங்க? நம்ம நினச்சி பார்க்கறதுக்கே ரொம்ப கடினமாக இருக்கு இல்லைங்களா? ஏன்னா அவர் ஒரு கொலைக்காரனோ கொள்ளைக்காரனோ இல்லைங்களா, அந்த மாதிரி நபர் கிடையாது. ஏன்னா அப்படி இருக்கிற நபர்லாம் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே என்ன செய்வாங்க? அவங்கள தங்களை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் கர்த்தர் இயேசு புகழ்ச்சிக்கு பாத்திரமான ஒரு நபர். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு நபர் என்ன ஆகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய முகத்தில் உமிழப்படுவதற்கும் தாடி பிடுங்கப்படுவதற்கும் அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அப்போ என்னன்னா, எந்த அளவுக்கு ஒரு புகழ்ச்சிக்கு பாத்திரமான ஒரு நபரை கீழ்த்தரமாக நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க? கீழ்த்தரமாக நடத்தக்கூடியவர்களாக அவங்க காணப்பட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். எந்த அளவுக்கு அவரை பரியாசம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவர் என்ன செய்கிறாங்க?
பரியாசம் பண்ணக்கூடியவர்களாக அந்த நபர்கள் அங்கே காணப்பட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு அநீதியான செயல்கள் கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையில் அங்கே நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்போ இந்த ஏசாயா 50ஆம் அதிகாரம், இந்த 50ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்கள் கர்த்தர் இயேசு பட்ட அந்த பாடுகள் அதை காண்பிக்கக்கூடியதாக இருந்தாலும், இதை தொடர்ந்து வரக்கூடிய ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறை போலாக்கினேன். என்னை நீதிமான்கிறவர் சமீபமாய் இருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். பாருங்க, கர்த்தர் இயேசுவால எப்படி முடிஞ்சு அப்படின்னா அதற்கான பதிலை தான் அவர் என்ன செய்கிறாருங்க, கர்த்தர் இயேசு அங்கே சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் முகத்தில் உமிழப்படும் போதும், தாடி பிடுங்கப்படும் போதும், அதே போல் ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தப்படும் போதும், அவரை பரியாசம் பண்ணும் போதும், அவருக்கு எதிராக அநீதியான செயல்கள் செய்யப்படும் போதும் அவர் என்ன செய்கிறாருங்க, ரொம்ப பொறுமையாக சகிச்சு அது எல்லாத்துக்கும் அவர் ஒப்பு கொடுக்குறார். அப்போ அவரால் எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். ஏன்னா இன்னைக்கு நமக்கு எதிராக ஒருத்தர் ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோங்க, வெட்கப்படுவோம். நம்ம எந்த தவறுமே செய்யாமல் நம்மளை யாராவது திட்டுறாங்க இல்லை அடித்தாங்க அப்படின்னா, தப்பே செய்யலனாலும் நம்ம என்ன செய்வாங்க, அவங்க அடித்ததுக்காக அவங்க திட்டினதுக்காக நம்ம வெட்கப்படுவோம். ஆனால் கர்த்தர் இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னா, எந்த விதமான தவறோ எந்த விதமான குற்றமோ செய்யாமலே அவர் அநீதியாக நடத்தப்படும் போது அவர் வெட்கப்படலை அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்போ அவர் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவர் தவறாக நடத்தப்படும் போது இயேசு தன்னுடைய முகத்தை என்ன செய்கிறார் அப்படின்னா தேவன் பக்கமாக திருப்புறார். தேவன் பக்கமாக திருப்பினதுனால தான் கற்பாறையை போல அவருடைய முகத்தை ஆக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, இந்த பக்கம் திட்டினா இந்த பக்கம் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்வாங்க. ஆனால் கர்த்தர் இயேசு அது எல்லாத்தையும் கேட்டால் கூட அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வெட்கப்பட்டு போகலை அப்படின்னு பார்க்கும். ஏன்னா அதுக்கு முதல் ரீசன் தேவன் பக்கமாக தன்னுடைய முகத்தை திருப்பினவராக அவர் காணப்பட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே. இன்னும் நம்ம பார்க்கும்போது யார் என்ன திட்டினாலும், யார் என்ன பரியாசம் பண்ணாலும் கர்த்தர் இயேசு என்ன செஞ்சார்னா அவருக்குள்ள ஒரு திடமான உணர்வுகளை கொண்டிருந்தார். நான் சரியாக தான் செஞ்சேன், சரியாக தான் செஞ்சிட்டு இருக்கிறேன், யாருக்கு எதிராகவும் நான் பேசலை, நான் எந்த விதமான தவறும் நான் செய்யலை, தேவன் என்னுடைய காரியங்களை அங்கீகரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடமான ஒரு உணர்வை அவர் என்ன செஞ்சிருந்தார்னா அவர் பெற்றிருந்தார் அப்படின்றது கூட நான் பார்க்குறோம் அன்பானவர்களே. அதே போல் இந்த திடமான உணர்வை அசைப்பதற்கு எந்த ஒரு காரியத்தையும் அவர் என்ன செய்யலைங்க, அனுமதிக்கலை. அவங்க இப்படி சொல்கிறாங்களே, இவங்க இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திடமான உணர்வுகளை அசைப்பதற்காக எந்த ஒரு காரியத்தையும் தனக்குள்ள அவர் அனுமதிக்கலை அப்படின்றது கூட நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே. ஸோ அதனால தான் கர்த்தர் இயேசுவால் என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னா அவருடைய முகத்தில் உமிழப்படும் போதும் ரொம்ப அமைதியாக இருக்க முடிஞ்சிச்சு, அவருடைய தாடியை பிடுங்கும் போதும் அவரால் ஒப்பு கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்களே. ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தர் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். அதே போல் தேவன் பக்கமாக தன்னுடைய முகத்தை அவர் திருப்பினவராக அவர் காணப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் நம்ம பார்க்கும்போது தேவன் மேலே அவர் வச்சிருந்த நம்பிக்கை என்ன செஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி பயங்கரமான எதிர்ப்புகளை சகிப்பதற்கு அவருக்கு உதவி செய்ய முடிஞ்சது அப்படின்னு பார்க்கும். ஏன்னா நாம் நிறைய நேரங்களில் என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பயங்கரமான எதிர்ப்புகள் நமக்கு வரும்போது நாம் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறத விட்டுட்டு நாசியிலே சுவாசம் உள்ள மனிதன் மேலே நம்ம என்ன செஞ்சிடறோங்க, நம்பிக்கை வச்சு நம்ம போயிடுறோம். அதனால தான் இந்த மாதிரி பயங்கரமான எதிர்ப்புகள் மத்தியில் நம்மளால் நிலைச்சு நிற்க முடியறதில்ல. ஆனால் கர்த்தர் இயேசு இந்த பயங்கரமான எதிர்ப்புகள் மத்தியில் தேவன் மேலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவர் வச்சிருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த நம்பிக்கை தான் என்ன செஞ்சதுன்னா அவருடைய எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் சகிப்பதற்கு அவருக்கு உதவியாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே. அதே போல் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எந்த இடத்துலையும் என்ன செய்யலை அப்படின்னா நீதியையோ நியாயத்தையோ விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அப்படி விலகாத வாழ்க்கை வாழும்போது
அந்த ஒரு வாழ்க்கையை என்ன செஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு இது எல்லாவற்றையும் சகிப்பதற்கு அது உதவியாக இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே. அதனால தான் முன்ன நம்ம சொன்ன மாதிரி கர்த்தர் இயேசுவை நாம் நினைவு கூறும்போது அவர் கடைபிடித்த இந்த நீதி நியாயங்களையும் நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக நாம் அங்கே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்களே. அடுத்து யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, கர்த்தர் இயேசு 6 மணி நேரம் என்ன செய்யறாருன்னா சிலுவையில தொங்கினவராக அவர் காணப்படுகிறார். அப்படி அவர் சிலுவையில தொங்கும் போது அவருடைய மனதுல இந்த சங்கீதம் என்ன செய்யுது அப்படின்னா அவர் இந்த சங்கீதத்தை பாடிட்டு இருந்தாருங்க. இந்த சங்கீதத்தை அவர் பாடிட்டு இருந்ததுனால தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சங்கீதம் 22ஆம் சங்கீதத்துடைய முதல் வசனத்தை அவர் என்ன செய்யறாருங்க சொல்லக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் வசனத்தை மேற்கோள் காட்டக்கூடியவராக கர்த்தர் இயேசு அங்க காணப்பட்டார் அப்படின்னு பார்க்கணும். நினைச்சு பாருங்க, சரீர ரீதியாகவும் அவருக்கு என்ன இருக்குங்க பிரச்சனைகள் அங்க இருக்கு, மன ரீதியாகவும் பிரச்சனைகள் அங்க இருந்துச்சு. இதன் மத்தியிலையும் 6 மணி நேரம் சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது இந்த 22ஆம் சங்கீதம் அவருடைய வாயில இல்லைங்களா அவருடைய மனதுல ஓடிட்டு இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளின் மேல தேவனுடைய தீர்க்க தரிசனங்களின் மேல தாகம் உள்ளவரா வாஞ்சை உள்ளவரா அவர் இருந்திருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அன்பானவர்கள். அப்படி இருந்ததுனால தான் இந்த 22:1வது வசனத்தை அவர் சொல்லக்கூடியவராக அங்க இருக்கிறாரு. அதே போல சங்கீதம் 22:30-31 வாசிக்கலாம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். பாருங்க, கர்த்தர் இயேசு சிலுவையில் இருக்கும்போது அவர் என்ன வார்த்தை சொல்லாருங்க? யோவான் 19:30 எல்லாம் முடிந்தது அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லக்கூடியவரா அங்க இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இந்த சங்கீதம் 22 வரக்கூடிய அவரே இவைகளை செய்தார் அப்படின்ற வார்த்தையும் எல்லாம் முடிந்தது அப்படின்ற இந்த 2 வார்த்தையும் ஒரே பொருளை குறிக்கக்கூடியதாக அங்க இருக்கு அப்படின்றத கம்பேனியன் பைபிள் என்ன செய்யறாங்கன்னா அங்க தெரிவிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சங்கீதம் 22:1 தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையும் கர்த்தர் இயேசு என்ன செய்யறாருங்க சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது பேசுறாரு. அதே போல எல்லாம் முடிந்தது அப்படின்ற வார்த்தையும் சொல்லக்கூடியவரா இருக்கிறார். அப்ப இந்த எல்லாம் முடிந்தது அப்படின்ற வார்த்தை சங்கீதம் 22 வரக்கூடிய அவரே இவைகளை செய்தார் அப்படின்ற வார்த்தையும் ஒரே பொருளை குறிக்கக்கூடியதாக அங்க இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்கள். அப்ப எந்த அளவுக்கு அவர் சிலுவையில இருக்கும்போது இந்த சங்கீதம் 22 அவருக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய சிந்தையில ஓடக்கூடியதாக இந்த சங்கீதம் அங்க காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த சங்கீதம் 22:30-31 என்ன அப்படின்னா கர்த்தர் இயேசுவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு வசனமாக அது இருந்துச்சாம். ஏன்னா மீண்டும் வாசிக்கலாம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். பாருங்க, சங்கீதம் 22 நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாமே அவர் பட்ட பாடுகள் அவருடைய காரியங்கள் எல்லாமே இருந்தாலும் பின்னாடி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பலியை தேவன் அங்கீகரித்து அதற்கு பின்னாடி வரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை குறித்து அவங்க பேசியிருப்பாங்க. ஏன்னா அதனால தான் இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார். எதை செய்தார் அப்படின்னா ஆதாமுடைய சந்ததிக்கு ஈடுபலியை கர்த்தர் இயேசுவே கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லக்கூடியவர்களாக அங்கே இருப்பாங்க அப்படின்றது கூட நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின அந்த நீதியையும் அறிவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் கர்த்தர் இயேசுவுடைய மரணத்துக்கு பின்பாக இந்த சத்தியம் என்ன செய்யப்பட்டுச்சுங்க ரொம்ப தீவிரமா பரவ ஆரம்பிச்சு அப்படின்னு பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் 1000 ஆண்டு அரசாட்சியுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய பாகத்தில் ஜனங்கள் உயிர்த்திலிருந்து வருவாங்க. அப்படி உயிர்த்திலிருந்து வரும்போது கர்த்தர் இயேசுவுடைய ஈடுபலி, இந்த ஈடுபலியின் புண்ணியங்களை குறித்து ஜனங்களுக்கு என்ன செய்ய முடியும் அங்கே அறிவிக்கப்படும் அப்படின்றது கூட நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்போ இந்த ஒரு காரியங்கள் எல்லாமே கர்த்தர் இயேசுவுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுதலை தரக்கூடிய சங்கீதமாக
அது அங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்போ கர்த்தர் இயேசு சிலுவையில் தொங்கும்போது இந்த முழு சங்கீதத்தையும் தன்னுடைய மனசுக்குள்ள அவர் நினைவு கூர்ந்தவராகவும் அதே நேரத்தில் அவர் ஒப்புவித்தது போல என்ன செய்யுதுன்னா அங்கே காணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் அங்கே சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்போ சிலுவையில் தொங்கும்போது கர்த்தர் இயேசு அனுபவித்த அந்த கடுமையான வேதனைகளை தாங்கிக் கொள்வதற்கு அவருடைய சிந்தையை என்ன செஞ்சார்னா இந்த சங்கீதம் 22ஆல அவர் நிரப்பி இருக்கிறார் அப்படின்றது கூட நம்ம பார்க்குறோம். அப்படி நிரப்பி என்ன செய்கிறார் அப்படின்னா தேவனுடைய வசனங்களை நினைவு கூறக்கூடியவராக அவர் இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அது மாத்திரமல்லாமல் அவருடைய பாடுகளை சகிப்பதற்கு இந்த சங்கீதம் 22 ரொம்ப ரொம்ப உதவியாக அவருக்கு இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே. ஸோ இன்னும் நம்ம வீட்டில் போயிட்டு நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த சங்கீதம் 22 முழுசாக நீங்கள் வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா அது கர்த்தர் இயேசுவுடைய சிலுவையின் அனுபவங்கள், அதை தொடர்ந்து அவருக்கு வரக்கூடிய காரியங்களை குறித்து எல்லாமே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அங்கே பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்போ அந்த 6 மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்குறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி கெத்சமனேயில இருந்து இடையில அவர் பட்ட எல்லா பாடுகளின் மத்தியிலையும் அதுக்கப்புறம் 6 மணி நேரம் சிலுவையில் தொங்குறார். இந்த நேரங்களில் அவருடைய சரீரம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வை என்ன செய்யுதுன்னா எதிர்பார்க்கக்கூடியதாக அவர் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய மாம்சமே நம்ம எப்படி சொல்கிறோம், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமும் பலவீனம் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தர் இயேசுவுடைய சரீரம் ஒரு பரிபூர்ணமான சரீரமாக இருந்தாலும் அங்கே பட்ட அந்த பாடுகளின் நிமித்தம் இங்கே சகோதரர் சொல்லும்போது அந்த சரீரம் அவருக்கு ஏற்பட்ட அந்த பாடுகளின் மத்தியில் ஒரு சின்ன பிரேக் அது இருந்திருக்காதா அப்படின்ற அளவுக்கு அவருடைய சரீரம் என்ன செஞ்சதுன்னா அங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஒரு சிறிய ஓய்வு கிடைக்காத அளவுக்கு என்ன செஞ்சதுன்னா அவங்க கர்த்தர் இயேசுவை பாடுபடுத்தக்கூடியவர்களாக அங்கே காணப்பட்டு இருந்தார்கள் அன்பான சகோதர சகோதரி. ஸோ இப்படி இந்த சங்கீதம் 22 என்பது கர்த்தர் இயேசுவுக்கு அந்த சிலுவையில் தொங்கியிருக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக அங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வார்த்தைகளை கர்த்தர் இயேசு என்ன செஞ்சார் அப்படின்னா அவர் பட வேண்டிய பாடுகளை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்ததை நினைவு கூறுவதற்கும் அவருடைய பாடுகளை சகிப்பதற்கும் அவருக்கு உதவியாக அங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்களே. ஸோ அது மாத்திரமல்லாமல் அவரால் பாடுகளின் மத்தியில் அவர் வச்சிருந்த அந்த விசுவாசத்தின் வல்லமையை என்ன செய்துங்க எடுத்து காண்பிக்கக்கூடியதாக இந்த சங்கீதம் 22 அங்கே காணப்படுகிறது. ஏன்னா ஒருவேளை அவருடைய விசுவாசம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்றத அவர் எந்த அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதை வச்சு நாம் என்ன செய்யலாங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய விசுவாசம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அது இருந்துச்சு. அதே போல் கர்த்தர் இயேசுவுடைய அந்த சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்கும்போது தேவனுடைய கரத்திலிருந்து அவருக்கு கிடைத்த ஒரு ஆறுதல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சங்கீதம் 22 30-31 வசனங்கள் தான் அப்படின்றது கூட நம்ம பார்க்குறோம் அன்பானவர்கள். அப்போ கர்த்தர் இயேசு என்னன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அந்த சிலுவையில் தொங்கும்போது அவர் செய்த அந்த செயல் நமக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நாம் கூட பாதகமான சூழ்நிலைகளின் மத்தியில் நாம் கடந்து போகிறோம். அப்படி கடந்து போகும்போது நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோமா அல்லது முறுமுறுப்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கும் பாதகமான சூழ்நிலைகள் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் கர்த்தர் இயேசு என்ன செய்கிறாருங்க ஒரு வலிமையான விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். நான் இப்படி தான் பாடுபடணும், நான் இப்படி தான் மறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சித்தம் இதுவாக தான் இருக்குது அப்படின்றத உணர்ந்து அந்த உணர்த்துதலுக்கு மேலே என்ன செய்கிறாருன்னா ஒரு வலிமையான விசுவாசத்தை வெளிக்காட்டக்கூடியவராக கர்த்தர் இயேசு இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவன் நம்மளை எப்படி வழிநடத்த சித்தமாக இருந்தாலும் அப்படி நாம் வழிநடந்து செல்வதற்கு அந்த வழியில் நாம் நடப்பதற்கு நாம் என்ன செய்யணுங்க தயாராக இருக்கணும். அப்படி தயாராக இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் இயேசு கொண்டிருந்த அந்த வலிமையான விசுவாசத்தை நாமும் கொண்டிருக்கக்கூடியவர்களாக நாம் அங்கே காணப்படணும் அன்பான சகோதர சகோதரி. இன்னும் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு என்னதான் அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருந்தாலும் அவருடைய சிந்தையில் ஓடிட்டு இருந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அதுதான் அவருடைய ஒரே காரியமாக இருந்துச்சு. ஏன்னா கர்த்தர் இயேசு இந்த பலியை நிறைவேற்றி முடிக்கும் போது அது தேவனுடைய நாமத்துக்கு என்ன செய்யுங்க மிகப்பெரிய ஒரு மகிமையாக வந்து அமையும். அவர் அந்த பலியை நிறைவேற்றி முடிக்கும் போது அவருக்கும் ஒரு கனம் மகிமையை கொண்டு வரும். அதே போல பிதாவாகிய தேவனுக்கும் மிகப்பெரிய ஒரு மகிமையை அவர் கொண்டு வரும்.
அதனாலதான் அவ்வளோ உபத்திரவங்கள் மத்தியிலையும் கர்த்தரேசு என்ன செஞ்சாருங்க, அவருக்கு காடியை கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாருங்க, குடிக்க மனது இல்லாமல் அதை விட்டுட்டார். ஏன்னா எங்கேயாவது கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகணும் என்ன ஆயிடுங்க, அவர் தவறி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் அவ்வளோ உபத்திரவங்கள் மத்தியில கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் அப்படின்ற ரீதியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அதே போல தேவனுடைய நாமம் மகிமை அடையணும் அப்படின்றது தான் அவருடைய முதன்மையான அக்கறையாகவும் இருந்துச்சு. அந்த அக்கறையினாலதான் அவர் என்ன செய்யறார் அப்படின்னு பார்க்கும்போது மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராக இருந்து அவர் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள்லையும் ரொம்ப கவனமா செயல்பட்டார். தன்னுடைய ஜீவனை விடுற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து எங்கேயுமே தேவனுடைய நாமம் மகிமை குலைச்சலாவதற்கு அவர் என்ன செய்யலைங்க, செய்யவே இல்லை அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா ஒரு இடத்துல நிறைய வாய்ப்பு இருந்துச்சு, நீ தேவனுடைய குமாரனா இருந்தா கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்றாங்க. அங்க கூட அவர் என்ன செய்யலைங்க, நான் தேவனுடைய குமாரன் தான், இதோ இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வரல. ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தரேசு மிகுந்த கவனம் உள்ளவராக அவர் காணப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இங்கே நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, நாம செய்யக்கூடிய எல்லா செயல்கள்லையும் தேவனுடைய நாம மகிமைப்படணும் அப்படின்ற அக்கறை உள்ளவர்களாக நம்ம செயல்படுறோமா? ஏன்னா நீங்க நம்மளை சொல்லுவோம் இல்லைங்களா, பொறுப்புள்ள பிள்ளையா நடந்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப பொறுப்புள்ள பிள்ளையா நாம என்ன செய்யணுங்க, தேவனுக்கு பொறுப்புள்ள பிள்ளையாக தேவனுடைய நாமம் எங்கேயும் மகிமை குலைச்சல் ஆகாம தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கென்று நாம் அக்கறை உள்ளவர்களாக நாம் காணப்படணும் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அதனால தான் யோசித்து பேசணும், யோசித்து செயல்படணும், யோசித்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை குலைச்சல் ஏற்படக்கூடிய விதத்தில் நம்ம பேசுகிறதோ செய்கிறதோ இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இவ்வளோ உபத்திரவங்களின் மத்தியிலையும் கர்த்தரேசு நமக்கு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாக அவர் காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ தேவனுடைய நாமம் அது மகிமைப்பட வேண்டும் என்பது அது மிகப்பெரிய ஒரு மேன்மையான ஒரு கொள்கை. அப்போ இந்த ஒரு கொள்கையை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணுங்க, கடைபிடிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கணும். கர்த்தரேசுவை நம்ம எப்பப்பெல்லாம் நினைவு கூறுகிறோமோ அப்போல்லாம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மேன்மையான கொள்கையையும் நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக நாம் இருக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. இன்னும் நம்ம பார்க்கும்போது கர்த்தரேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது சங்கீதம் 22 தொடர்ந்து 23 அவர் ஒப்புவித்தவராக அல்லது அவருடைய மனதில் அசை போட்டவராக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரங்க சொல்லக்கூடியவங்களும் அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சங்கீதம் 23:1-2 வாசிக்கலாம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கடைசி வாசிங்க சார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். பாருங்க, கர்த்தரேசுடைய வாழ்க்கையில அவருடைய முதுகு சிதைந்து போயிடுச்சு, சரீரம் ஃபுல்லா வெட்டுக்காயங்கள், கால்கள் மற்றும் கைகள்ல ஆணி என்ன செஞ்சிச்சுங்க, ஆணிகள் கிழித்து கொண்டு அது போகக்கூடியதா இருக்கு. விழாவில் என்ன செய்யறாங்க, ஈட்டி எடுத்து குத்துறாங்க, சுவாசிக்கிறதுக்கே ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தரேசு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நன்மையும் கிருபையும் தொடரும் அப்படின்ற ஒரு ஆழமான விசுவாசம் உள்ளவராக என்ன செய்கிறாருங்க, அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரி. அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணம் என்பது அது மரண பள்ளத்தாக்கு போன்ற ஒரு தருணம். இந்த மரண பள்ளத்தாக்கு போன்ற இந்த ஒரு தருணத்தில் கூட தேவன் என்ன செய்கிறாருன்னா என் கூட இருக்கிறாரு, நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு அந்த சிலுவையில் சொல்லக்கூடியவராக கர்த்தரேசு அங்கே காணப்படுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தரேசு சிந்திக்கிறாரு. அப்படி சிந்திக்கும் போது உண்மையிலே அவருக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய விசுவாசம் என்ன செய்யுது அப்படின்னா ஊக்குவிக்கப்படக்கூடியதா அது காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகள். ஏன்னா தன்னில் தானே விசுவாசம் ஊக்குவிக்கப்படணும் அப்படின்னா இந்த மாதிரி என்ன செய்யணுங்க, தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக நம்முடைய உபத்திரவங்களின் நேரங்களில்
தியானிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அன்பானவர்கள். அப்போ இந்த சங்கீதம் 23ஆம் அதிகாரம் என்பது அவருடைய சிறுவையில் கூட அவருடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கக்கூடியதாக அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்களையும். இப்போ நாமளும் யோசிச்சு பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உபத்திரவமான நேரங்களில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிக்கலாம். அதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது. அதில் ஒரு எலும்பும் முறிக்கக்கூடாது. பாருங்க, மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு அந்த நிழலான பஸ்கால தேவன் கொடுத்த ஒரு கட்டளை என்னன்னா, அந்த ஆட்டோடைய எலும்பு என்ன செய்யக்கூடாதுங்க, முறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருந்தார். ஏன்னா இது கர்த்தர் இயேசுவுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக என்ன செய்யுதுங்க, இந்த ஒரு பஸ்காவுடைய பிரமாணம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஏன் இந்த ஒரு இந்த எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்குடைய அர்த்தம் சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ கர்த்தர் இயேசுவுடைய கால் எலும்புகள் அது என்ன செய்யப்படலை அப்படின்னா முறிக்கப்படலை அப்படின்னு பார்க்குறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 33-34 வாசிக்கலாம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதைக் கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர்ச்சேவகளின் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. பாருங்க, கர்த்தர் இயேசுவுடைய கால் எலும்புகள் முறிக்கப்படலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய தீர்க்க தரிசனம் என்ன செய்யுதுன்னா அங்கே நிறைவேறக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ முறிக்கப்படாத எலும்புகள் இது எதை அடையாளப்படுத்துதுங்க? பொதுவாகவே எலும்புகள் எதை அடையாளப்படுத்தும்? விசுவாசத்தை அடையாளப்படுத்தும். அப்போ முறிக்கப்படாத எலும்புகள், அப்போ இந்த முறிக்கப்படாத எலும்புகள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது விடுதலையின் நம்பிக்கையை அடையாளப்படுத்தும். அப்போ இந்த முறிக்கப்படாத எலும்புகள் என்ன செய்யுதுன்னா ஒரு விடுதலையின் நம்பிக்கையை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதனால தான் யாக்கோபு கூட என்ன செஞ்சாருங்க, நீங்க எகிப்தை விட்டு நீங்கள் கானானுக்கு போகும்போது என்னுடைய எலும்புகளை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடியவரா அங்கே இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த முறிக்கப்படாத எலும்புகள் விடுதலையின் நம்பிக்கையை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். கண்டிப்பாக இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட போது அவருடைய விடுதலைக்குரிய நம்பிக்கை என்ன செஞ்சதுங்க, அது உண்மையாயிடுச்சு. ஏன்னா அவருடைய நம்பிக்கை என்ன செய்யலை அப்படின்னா வீண் போகலை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மீட்கும் பொருளை வழிவகுப்பதற்கான அவருடைய நம்பிக்கை என்ன செய்யலை அப்படின்னா வீண் போகலை அப்படின்றத இந்த முறிக்கப்படாத எலும்புகள் அங்கே அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்களே. ஏன்னா கர்த்தர் இயேசு அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படுவதற்கு முன்னாடியே அவர் மரிச்சிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் அவர் உயிர்த்தெழுந்த பின்னாடி அவருடைய நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உண்மையாயிடுச்சு அப்படின்றது கூட நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே. இனிமேல் அவருடைய எதிரிகள் யாருமே என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரை அழிக்கவே முடியாது. அழிக்க முடியாதபடிக்கு கர்த்தர் இயேசு என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா உயிர்த்தெழுந்த ஒரு உன்னத ஸ்தானத்தை அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்ற ஒரு அறிகுறியை தேவன் அவருக்கு அங்கே கொடுக்கக்கூடியவரா அவர் இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா கர்த்தர் இயேசு மரிக்கிற வரைக்குமே என்ன செய்யலைங்க, அவருடைய எலும்பு முறிக்கப்படலை. அப்போ அது வரைக்குமே பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்து கர்த்தர் இயேசு என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு விடுதலையின் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவராக அவர் காணப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா கர்த்தர் இயேசுக்கு நல்லாவே தெரியும், நிழலான பஸ்கா, அந்த நிழலான பஸ்கால அந்த நிழலான ஆட்டோடைய எலும்பு முறிக்கப்படாது, அந்த ஆடு நான் தான், அந்த என்னுடைய எலும்புகள் முறிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் அவர் ஜீவனை விடுற வரைக்கும் அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவே இல்லை. அப்போ அவருடைய ஜீவன் போகிற வரைக்குமே தேவன்கிட்ட இருந்து ஒரு விடுதலையின் நம்பிக்கையை கர்த்தராகிய இயேசு பெற்றுக்கொண்டவராக அவர் அங்கே காணப்பட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, அப்போ இன்னைக்கு நாம கூட இந்த ஒரு விடுதலையின் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த முறியாத எலும்புகள் அடையாளப்படுத்தக்கூடிய விடுதலையின் நம்பிக்கை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அது என்ன நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒப்புரவாகுதலின் செயல்பாடுகள். ஒப்புரவாகுதலின் செயல்பாடுகள்னா என்னங்க, கர்த்தர் இயேசுவுடைய பலியின் புண்ணியம். இந்த பலியின் புண்ணியம் முதல்ல யாருக்கு தரிப்பிக்கப்படும்? அவருடைய சரீரமாகிய சபைக்கு தரிப்பிக்கப்படும். அதுக்கப்புறம் இது யாருக்கு தரிப்பிக்கப்படும்? உலக ஜனங்களுக்கு என்ன செய்யுங்க, தரிப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி தரிப்பிக்கப்படும் போது முதலாவது சபை ஜீவனுக்கான ஒரு வாய்ப்புக்குள்ளே கடந்து போகிறாங்க. ரெண்டாவது உலக ஜனங்களை என்ன செய்கிறாங்க, மிகப்பெரிய
ரட்சிப்புக்குள்ள பெரிதான மிகப்பெரிய ரட்சிப்புக்குள்ள அவங்க அங்கே கடந்து வரக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகள். அப்போ எப்போ இந்த ஒப்புரவாகுதலின் செயல்பாடுகள் குறித்த காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டோமோ அப்பயே நாமளும் கூட இந்த முறிக்கப்படாத எலும்புகள் அடையாளப்படுத்தக்கூடிய அந்த உண்மையான நம்பிக்கையை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நாம மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகள். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் நம்ம போய் பார்க்கும்போது கர்த்தர் இயேசு இந்த பூமியில் மனிதனாக வந்தார், 3 வருஷம் வாழ்ந்தார், அதுக்கப்புறம் மரிச்சிட்டாரு, அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா, அவர் மரிச்சாரு, உயிர்த்தெழுந்தாரு, இன்னைக்கு பரத்துக்கு போயிட்டு இன்னைக்கு சபையை அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காருங்க, போஷிச்சுட்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சபையும் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும். அதுக்கப்புறம் சபை கிறிஸ்துவோடு கூட இணைந்து இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒப்புரவாகுதலின் செயல்பாடுகள் குறித்த ஒரு அறிவை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு அறிவு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு இங்கே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்களே. ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. பாருங்க, இந்த ஒரு உண்மையான நம்பிக்கை, முறிக்கப்படாத எலும்புகள் அடையாளப்படுத்தக்கூடிய இந்த உண்மையான விடுதலைக்குரிய நம்பிக்கை, இதுதான் நமக்கு எப்படி இருக்கணுங்க, நிலையானதும் உறுதியானதுமான ஆத்ம நங்கூரமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்முடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்கலாம் அப்படின்றது கூட நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே. இப்போ நாம் நம்முடைய ஆண்டவரின் ஈடுபடியை நாம் நினைவு கூறும்போது அவர் கை கொண்ட அந்த அன்பின் கொள்கைகள், நீதி மற்றும் நியாயம் அப்படின்ற கொள்கைகள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்ற கொள்கைகளை நாம் ஒருமித்து நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் அங்கே இருக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளையும். அப்போ நாம் கர்த்தர் இயேசு சொன்ன இந்த நினைவு கூறுதலை அனுசரிக்கும் போது இந்த நினைவு கூறுதலை கௌரவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அவர் கையாண்ட அன்பின் கொள்கைகளை கடைபிடிக்கும் போது அதையும் கௌரவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அவர் கையாண்ட நீதி மற்றும் நியாயங்கள் அப்படின்ற கொள்கை, இதை நாம் கடைபிடிக்கும் போது அதையும் நாம் என்ன செய்யறோங்க, கௌரவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ கர்த்தர் இயேசுவுடைய பலி அது அன்பின் மிகுதியாக என்ன செஞ்சதுங்க, அன்பின் மிகுதியான வெளிப்பாடாக அது இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் ஒரு தேவனுக்கு ஒரு பரிபூர்ணமான நீதி உள்ள ஒரு காணிக்கையாக அந்த பலி அது காணப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரி. அதே போல் ஒரு பரிபூர்ணமான கீழ்ப்படிதலுக்கு ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாகவும் கர்த்தர் இயேசுவுடைய பலி அங்கே காணப்பட்டுச்சு அன்பான சகோதர சகோதரிகள். ஸோ இறுதியாக நம்ம பார்க்கும்போது ஒடுக்குமுறையில் கூட அல்லது பாடுபடுத்தும் போதும், அவரை பரியாசம் பண்ணும் போதும், அவரை துன்பப்படுத்தும் போதும் கர்த்தர் இயேசு என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக அவர் காணப்பட்டார். அது எல்லாவற்றையும் சகிக்கக்கூடியவராக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எல்லா நேரங்களிலும் தேவன் பக்கமாக தன்னுடைய சிந்தனையை திருப்பினவராக கர்த்தர் இயேசு காணப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்போ அவருடைய பலியின் விளைவு என்பது இந்த முழு மனுக்குலத்திற்கும் மிகப்பெரிய நன்மையை கொண்டு வரக்கூடியதாக அது காணப்பட்டுச்சு அன்பான சகோதர சகோதரிகளே. அவர் பலியை நிறைவேற்றதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை இந்த மனுக்குலத்திற்கு வந்துச்சு. அப்படி இந்த நன்மை மனுக்குலத்திற்கு வந்ததன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமை அடைந்ததாக இருந்துச்சு அப்படின்றது கூட பார்க்குறோம் அன்பானவர்கள். ஸோ இப்படி இந்த எல்லா காரியங்களையும் ஒருமித்து இந்த நினைவு கூறுதல் நாட்களில் நம்ம நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க தேவன் தாமே அனைவருக்கும் உதவி செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென்.